என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். இசைஞானி இளையராஜா சிம்பொனி இசையமைத்து தாயகம் திரும்பிய பிறகு அவருக்கு இங்கே தமிழ்நாடு அரசு சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு முதல்வரை இப்போ நேரில் பார்த்தாரு. தமிழ்நாடு அரசு இளையராஜாவுடைய இந்த சிம்பொனி சாதனை மற்றும் அவர் 50 ஆண்டு கால இசைப்பணிகளை பாராட்டி பிரம்மாண்டமாக விழா எடுக்க போவதாக அறிவிச்சிருச்சு. இப்போ அதற்கு அடுத்த கட்டமாக இளையராஜா ராஜ்யசபை எம்பி இல்லையா, அதனால் அந்த ராஜ்யசபை எம்பின்ற முறையில் இன்று அவர் ராஜ்யசபைக்கு சென்றிருந்தார். அங்கு சென்ற இளையராஜாவுக்கு ஒட்டுமொத்த அந்த ராஜ்யசபையும் மரியாதை செலுத்திய விதம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சிலிர்ப்பாக இருந்தது. நமக்கு இப்போ இருக்கிற ஒன்றிய அரசு மீது பல கோபங்கள் இருக்குது, பல ஏமாற்றங்கள் இருக்குது, பல அதிருப்திகள் இருக்குது. இந்த அரசு ஏண்டா இருக்குது அப்படிங்கிற அளவுக்கான கோபங்கள் இருக்குது. இருந்தாலும் கூட நமது மண்ணை சேர்ந்த இந்த உலக சாதனை செய்து திரும்பி இருக்கிற இந்த மகத்தான கலைஞனுக்கு இந்த ராஜ்யசபை பாராட்டிய விதம் இருக்கு, அது உண்மையிலே புல்லரிக்க வச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். இசைஞானி the musical genius is extraordinary. ராஜ்யசபையினுடைய தலைவராக இருக்கிற துணை குடியரசுத் தலைவர் ஜக்தீப் தங்கர் அவர் இளையராஜாவை பாராட்டி ஒரு பத்திரம் வாசிக்கிறார் ராஜ்யசபையில். இது இதற்கு முன்பு வேறு எந்த கலைஞருக்கும் இதெல்லாம் நடந்ததில்லை. இப்படி ஒரு பாராட்டு வேறு எந்த தமிழரும் பெற்றதில்லை நாடாளுமன்றத்தில். அந்த வரிகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் திரும்ப வீடியோ இருக்குது சமூக வலைதளங்களில், குறிப்பாக யூடியூப்பில் அந்த வீடியோ இருக்குது. இளையராஜாவை பாராட்டி ஒரு 5 to 10 நிமிடம் வரை பேசியிருப்பார். இளையராஜாவே ஒரு 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 மாதிரி அந்த மகிழ்ச்சியும் வெட்கமும் கலந்த புன்னகையோடு அந்த அவையில் உட்கார்ந்துருப்பார். அந்த அளவுக்கு ஜெகதீப் தங்கர் இளையராஜாவை உச்சி முகந்து பாராட்டிட்டார். அதாவது பாராட்டின் உச்சம்னு சொன்னால் அது இதுதாங்க. நீங்கள் அதில் அவர் சொல்கிறாரு, இளையராஜா எப்படி இந்திய சினிமாவுக்கு அவருடைய பங்களிப்பு இருந்தது, 5 தசாப்தங்களாக இந்திய சினிமா இசையை அவர் எந்த உயரத்துக்கு கொண்டு போயிருக்காரு, இந்த சினிமா இசைங்கிறது எப்படி உலகளாவிய அந்த ரேஞ்சுக்கு இளையராஜாவால் கொண்டு செல்லப்பட்டது, இதையெல்லாம் ஜெகதீப் தங்கர் ஆங்கிலத்தில் அந்த இந்தி கலந்த ஆங்கிலத்தில் அவர் பேசுகிறத கேட்கும்போது ரொம்ப சிலிர்ப்பாக இருந்தது. நம்ம கலைஞர் ஒருத்தரை ஒரு நம்ம நாடாளுமன்றத்தில் வச்சு அந்த நாடாளுமன்றத்தினுடைய தலைவராக இருக்கிற அந்த ஒருத்தர் இந்த அளவுக்கு பாராட்டுவது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். அது அத்தனைக்கும் தகுதியானவர் இளையராஜா. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாராட்டுங்கிறது அவருக்கு ஏதோ ஒரு முகஸ்துதிக்காக செய்யப்பட்டதல்ல. ஏன்னா இளையராஜா செஞ்சிருக்கிற சாதனையெல்லாம் அதை சொல்கிறதுக்கே பல மணி நேரம் ஆகும். சொல்கிறதுக்கே பல மணி நேரம் ஆகும். நீங்கள்லாம் பலர் என்னை மாதிரி 1,00,000 பேர் பேசினா கூட தீராதது அவருடைய புகழ். அந்த அளவுக்கு அவர் சாதனை செஞ்சிருக்காரு. அதாவது தன்னுடைய இசையின் ஆரம்ப காலம் 76 அவர் இசையமைப்பாளராக வராரு. அந்த 76 79 வரைக்கும், 80 கூட விட்டுருங்க, 79 வரைக்கும் அந்த 4 ஆண்டுகளில் இளையராஜா செஞ்சிருக்கிற புதுமைகள், திரை இசையில் இளையராஜா செஞ்சிருக்கிற அந்த பரீட்சாத்த முயற்சிகள், இது ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் கேட்டீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. நீங்கள் அவர் இசையமைப்பாளர் அறிமுகமான அந்த கட்டத்திலேயே கவுண்டர் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மேலை நாட்டு, அதாவது மேற்கத்திய செவ்வியல் இசையோட அந்த நுட்பங்களை எல்லாம் ஒரு தமிழ் சினிமா பாட்டில் சர்வசாதாரணமாக கொண்டு வந்திருப்பார். இந்த என் கண்மணி உன் காதலின்னு சொல்லி சிட்டுக்குருவியில் ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டிலே அந்த கவுண்டர் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத சேர்த்திருப்பாரு. சிம்பொனியினுடைய ஒரு பகுதி தான் அது. அதே போல் இப்போ அவர் லண்டனில் இந்த சிம்பொனி நடத்தி முடிக்கும் போது ஒரு பாட்டு பாடினார் இல்லையா, இதயம் போகுது என்ன, அது எப்படி சிம்பொனி இசைங்கிறத அவர் ஏற்கனவே விவரிச்சிருக்கார். ஆனால் அது எப்போது எழுதப்பட்ட சிம்பொனி இசைன்னா 300 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு சிம்பொனி. அது கூட முற்றுப்பெறாத ஒரு சிம்பனி. அந்த சிம்பனி இசையை அவர் அழகாக ஒரு தமிழ் பாட்டுக்கு அவர் பயன்படுத்தியிருக்காரு. அதாவது இன்ஸ்பிரேஷன் தான். அதை கேட்டு இன்ஸ்பயர் ஆகி ஒரு பாட்டை முழுமையாக உருவாக்கியிருக்கார். அதைத்தான் அங்கே அவர் பாடினார். அப்போது இந்த சிம்பனிங்கிறத அவர் எப்போ இருந்து நமக்கு பழக்கப்படுத்தியிருக்காரு பாருங்கள். நம்மெல்லாம் அதை தேடி போய் பார்த்ததே இல்லை, கேட்டதே இல்லை. சொல்லப்போனால் சிம்பனிங்கிறது 1993 வரைக்கும் இங்கே இருக்கிற தமிழர்கள், இங்க இருக்கிற இசை ரசிகர்கள் யாருக்கா தெரியுமா அப்படின்னா 99.9% யாருக்கும் தெரியாது.
இங்க இருக்கிற இசையமைப்பாளர்கள் யாருக்காவது தெரியுமான்னா அது கூட சந்தேகம் தான். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாமே தவிர அந்த அளவுக்கு வந்து அதை தேடி போய் நம்ம எல்லாம் பார்த்ததே இல்லை. ஆனா இவர் தேடி 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 அந்த இசையை வந்து கரைச்சி குடிச்சு அதை நமக்கு வந்து அந்த 70களில் இருந்தே வந்து பரிச்சயப்படுத்தியிருக்காரு. 70களில் வெளியான இளையராஜா பாடல்களை நீங்க கேட்டு பாருங்க. ஒவ்வொரு பாட்டுமே அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஒரு 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 வானவில் போலேன்னு ஒரு பாட்டு வரும், காற்றிலே ஒரு கீதம் படத்துல. அந்த பாட்டு வந்து அப்படியே அலை அலையா மிதந்து நம்ம காதுல வந்து சேர்ற மாதிரி அவர் பண்ணியிருப்பார். அதே படத்துல கண்டேன் எங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து எப்படி ஒரு, அதாவது அமானுஷம் அப்படிங்கிறத இசையில வந்து இப்படி சொல்ல முடியுமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிரமிப்பா இருந்தது. நான் ஒவ்வொரு முறையும் வந்து அந்த பாட்டோட அந்த பாட்டுக்கு அவர் போட்டிருக்கிற இசை பாருங்க. நீங்க காற்றிலே ஒரு கீதம் அந்த படத்தினுடைய பாடல்களை கேட்டு பாருங்க, அவ்வளவு சிறப்பா இருக்கும். இதெல்லாம் வந்து அவர் 70களில் பண்ணார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியம். இன்னும் நிறைய பாடல்கள் எனக்கு இளையராஜா வந்து மலேசியா வாசுதேவனை வந்து அந்த 70கள் இறுதியில் பயன்படுத்தின விதம்லாம் இருக்கு. மலேசியா வாசுதேவனுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரியான பாட்டு வந்து அவர் லைஃப்ல கிடைச்சிருக்காதுங்க. அந்த மாதிரி ரொம்ப இனிமையின் உச்சம் அந்த பாடல்கள் எல்லாம் அவர் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தா 80கள் 90கள் 2000 ஒவ்வொரு தசாப்தங்களாக இசையினுடைய போக்கு மாற மாற இளையராஜா நமக்கு கொடுத்த பாடல்களின் அந்த தரம், அந்த பாடல்களின் விதம், அதுவும் வந்து வேற பரிமாணங்கள்ல தான் இருந்தது. இது எல்லாத்தையும் உள்ளடக்கின மாதிரியான ஒரு பாராட்டுரையை நமது அந்த ராஜ்யசபையினுடைய தலைவராக இருக்கிற ஜெகதீப் தங்கர் வந்து இன்னைக்கு வாசிச்சார். இந்த நிகழ்வுக்கு பிறகு வந்து இளையராஜாவை பாராட்டுகிற பொறுப்பை வந்து அவங்க அமிதாப் பச்சனுடைய மனைவியான ஜெயா பச்சன் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்ப ஜெயா பச்சன் பெரியண்ணா இளையராஜா ராஜா பெரியண்ணா அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. வணக்கம் பெரியண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேச்சு ஆரம்பிப்பாங்க. ரொம்ப நிறைவா இருந்தது. நம்ம கலைஞர் ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி ஒருமித்த குரல்ல ஒட்டுமொத்த சபையும் பாராட்டு தெரிவித்தது, அவருக்கு ஆஸ்கார் விருது, பாரத ரத்னா விருது, இதெல்லாம் வந்து கிடைச்சதுக்கு சமமாக தான் வந்து நான் இந்த பாராட்டையும் இந்த நிகழ்வையும் பார்க்குறேன். அதன் பிறகு வந்து அவர் பிரதமர் நரேந்திர மோடியை வந்து சந்திச்சிருக்காரு. மோடி வந்து அவரை பாராட்டி ட்வீட் போட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் இளையராஜாவை வந்து மோடியினுடைய பாராட்டுக்கு நன்றி தெரிவித்து அவர் ட்வீட் போட்டதையும் பார்த்துருப்பீங்க. உடனே வந்து இளையராஜாவை வந்து பாரதிய ஜனதா கட்சியோட சேர்த்தோ அல்லது நரேந்திர மோடியோட சேர்த்தோ வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. இளையராஜா என்பவர் எல்லோருக்கும் பொதுவான ஒரு மனிதர். அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். அவர் வந்து இங்கே மு.க. ஸ்டாலினை சந்திச்சா என்ன மாதிரியான ஒரு நிறைவையும் மகிழ்வையும் அடைகிறாரோ அதே நிறைவும் மகிழ்வும் அவர் நரேந்திர மோடி சந்திச்ச பிறகு அவருக்கு கிடைச்சிருக்குன்னா உண்மையிலே வந்து அவர் எல்லாருக்கும் பொதுவானவராக இருக்க அவர் விரும்புகிறாரு. அவர் அப்படியே இருக்கணும். இதில் அவர் மேலே வந்து எந்த சாயமும் பூசக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் இந்த வீடியோ மூலமாக நண்பர்கள் அனைவருக்கும் நான் தெரிவிக்கிறது. ஏன்னா அவர் என்ன சாதனை பண்ணாலும் என்னதான் இது பண்ணாலும் இந்த மோடி அல்லது இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்கள் அவங்க வரும்போது வந்து அவரை ஒரு முத்திரை குத்தி தனிமைப்படுத்துறதுக்கான ஒரு வேலையில் எல்லோருமே மும்முரமாக இருப்பாங்க. அது வந்து வேண்டாம். இளையராஜா விஷயத்தில் மட்டும் அது வேண்டாம். அவர் இந்த நாட்டுக்கு பொதுவானவர், இந்த நாட்டின் சொத்து, இந்த நாட்டின் மதிக்க முடியாத சொத்து அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றம் பாராட்டுது. அப்படின்னும் போது அதை ஒரு பொதுவான பாராட்டாகவே நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்முடைய பார்வை.